வணக்கம். இன்னைக்கு நாம மத வரலாற்றிலேயே ரொம்பவும் புதிரான, பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான, ஆனா உலகமே கொண்டாடுற ஒரு மாபெரும் ஆளுமைய பத்தின ஒரு முழுமையான அலசலுக்குள்ள போகப் போறோம். எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல உங்களுக்குள்ளேயே இந்த ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்டுக்கோங்க. தொடர்ந்து 9 வருஷங்கள் வெறும் ஒரு சுவரை மட்டுமே வெறுத்து பார்த்து தியானம் செஞ்சது மட்டும் இல்லாம, தியானம் கலையாம தூக்கம் வராம இருக்க தன்னோட சொந்த கண் இமைகளையே அறுத்து எரிஞ்ச அந்த நபர் யார்? இதற்கான விடை சாதாரணமான ஒரு மனிதனை பத்தினது கிடையாது. இது ஒரு புராண நாயகனை பத்தின தேடல். ஆமாங்க, அவர் வேற யாரும் இல்ல. அந்த கோரைப்பால் கொண்ட முரடர் போதிதர்மர் தான் அவர். பெரிய மூக்கு, நீல நிற கண்கள், எப்பவும் ஒரு கோபமான முகத்தோற்றம். இப்படிப்பட்ட ஒரு வெளிமாட்டவர் தான் சான், அல்லது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜென் பௌத்தத்தை கிழக்கு ஆசியா முழுவதுக்கும் கொண்டு போனார்னா உங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. அவரை பத்தி சொல்லப்படுற கதைகளை கேட்டாலே நமக்கு ஆச்சரியமா இருக்கும். உலக புகழ் பெற்ற ஷாலின் குங்ஃபு கலையை உருவாக்குனது, வெறும் ஒற்றை நாணல் புல்ல பயன்படுத்தி பிரம்மாண்டமான யாங்ஸி நதியை கடந்தது, வருடக்கணக்கா ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் செஞ்சதால கால்கள் செயலிழந்தது. அது மட்டும் இல்லாம அவர் அறுத்து வீசின அந்த கண் இமைகள்ல இருந்து தான் இன்னைக்கு நாம குடிக்கிற தேயிலை செடிகளே முளைச்சதுன்னு, இப்படி அவரை சுத்தி ஏகப்பட்ட நம்ப முடியாத நாட்டுப்புற கதைகள் இருக்கு. வரலாற்றில் வாழ்ந்த ஒரு சாதாரண துறவிய இந்த செவிவழி செய்திகளெல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பர் ஹீரோவாவே மாத்திருச்சு. சரி, வரலாறு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். கிபி 547 எழுதப்பட்ட முதல் வரலாற்று பதிவுல இவரை 150 வயதான ஒரு பாரசீக மாயாஜாலக்காரன்னு குறிப்பிட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆரம்ப காலத்துல இருந்தே இவரோட கதை எந்த அளவுக்கு மாயாஜாலங்களோடும் கட்டுக்கதைகளோடும் பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இதுல இருந்தே நமக்கு தெளிவா புரியுது. அந்த காலகட்டத்துல அரசாங்கத்தோட ஆதரவு பெற்ற பௌத்தம் முழுக்க முழுக்க சடங்குகளையும் புண்ணியம் தேடுறதையும் புத்தக அறிவையும் மட்டுமே மையமா வச்சிருந்தது. ஆனா போதிதர்மர் இதுக்கெல்லாம் நேர் எதிரா நின்றார். ஒரு மாபெரும் சீர்திருத்தவாதியா புத்தகங்களை விட நேரடி அனுபவமே சிறந்ததுன்னும், சடங்குகளுக்கு எதிரான ஒரு மனநிலையையும் அவர் ரொம்ப ஆழமா வலியுறுத்தினார். இதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம் சொல்றேன். பிரம்மாண்டமான பல புத்த கோயில்களை கட்டிய மாமன்னர் வு பேரரசர் போதிதர்மரை பார்த்து மிக உயர்ந்த புனிதமான உண்மை எது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதுக்கு அவர் கொடுத்த சமரசமற்ற புரட்சிகரமான பதில் என்ன தெரியுமா? எங்கும் பரவி இருக்கும் சூனியம், இதுல புனிதமானதுன்னு எதுவுமே இல்ல. அந்த சமயத்துல இருந்த மத நிறுவனங்களுக்கு இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த பதிலை கேட்டு குழம்பி போன பேரரசர், அப்படியென்றால் என் முன்னாடி நிற்கிற நீங்கள் யாருன்னு திருப்பி கேட்டார். அதுக்கு போதிதர்மர் ரொம்ப சாதாரணமா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார். நம்ம அடையாளம், புனிதமான அறிவுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற எல்லா கட்டமைப்புகளையும் சர்வ சாதாரணமா தகர்த்தெறிஞ்சார் போதிதர்மர். ஜென் தத்துவத்தோட அடிப்படையான அந்த இருமையற்ற தன்மையை இந்த ஒரே சின்ன உரையாடல் நமக்கு ரொம்ப அழகா உணர்த்துது. இப்போ அவருடைய அந்த புகழ்பெற்ற தியான பயிற்சிக்கு வருவோம். சுவரை வெறித்து பார்த்தல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே சும்மா ஒரு பாறையை வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறதுன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. உண்மையில அது உலகத்துல இருக்கிற எல்லா பேதங்களையும் நிராகரிச்சுட்டு மனசை முழுமையா அமைதிப்படுத்துற ஒரு ஆழமான மனநிலையை குறிக்குது. ஒரு சுவரை போல அசைக்க முடியாத அளவுக்கு மனசு உறுதியா நிக்கிறது தான் அதோட உள்ளர்த்தம். இன்னைக்கு இருக்கிற நவீன வரலாற்று அறிஞர்கள் உண்மையிலேயே இது போதிதர்மரோட போதனைகள் தானு எந்தவித சந்தேகமும் இல்லாம ஏற்றுக்கொள்ற விஷயங்கள் இந்த 2 நுழைவாயில்களும் 4 பயிற்சிகளும் மட்டும்தான். கடந்த கால கர்மாவால வரும் துன்பங்களை ஏத்துக்கிறதுல தொடங்கி எந்த ஆசையும் இல்லாம வாழறது வரையிலான இந்த தொகுப்பு தான் அவருடைய ஒட்டுமொத்த தத்துவத்தோட ஆணிவேர். இந்த விஷயம் நமக்கு ஏன் முக்கியம்னா, வேதங்களுக்கும் புத்தகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சிறப்பான பரிமாற்றத்தை இது முன்னிறுத்துது. வெறும் புத்தக அறிவையும் தத்துவங்களையும் மட்டுமே நம்ம எப்போ நம்பி இருக்க கூடாது. அதுக்கு பதிலா நேரடியான வாழ்வியல் அனுபவங்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கறத மனித மனங்களுக்கு நேரடியாக சுட்டிக்காட்டுறார் போதிதர்மர். இந்த நேரடி அனுபவம்ன்றது அந்த காலத்துல எவ்வளவு தீவிரமா பார்க்கப்பட்டுச்சு தெரியுமா? இத நிரூபிக்கவே பிந்தைய காலத்துல சில சிலிர்க்க வைக்கும் கதைகள் உருவாக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு, போதிதர்மரோட சீடரான ஹுய்கே தன்னோட அர்ப்பணிப்பை குருவுக்கு காட்டுறதுக்காக கொட்டும் பணியில தன்னோட சொந்த கையையே அறுத்து எரிஞ்சார்னு கதைகள் சொல்றாங்க. மாணவர்களுக்கு அவர் மேல இருந்த தீவிரமான பக்தியை காட்டவே இப்படிப்பட்ட விசித்திரமான கதைகள் பின்னப்பட்டன. அடுத்ததா, தன்னோட தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்துற ஒரு முக்கியமான நிகழ்வு. சீடர்களோட புரிதல போதிதர்மர் சோதிச்சப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பதில் சொன்னாங்க. ஆனா ஹுய்கே மட்டும் எந்த பதிலும் சொல்லாம முழுமையான அமைதியோட அவர் வணங்கி நின்னார். இத பார்த்த போதிதர்மர், நீ என் மஜ்ஜையை அடைந்து விட்டாய்ன்னு சொன்னார். ஜென் பௌத்தம் வெறும் வார்த்தைகளை விட உள்ளுணர்வு புரிதலுக்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்குது என்பதற்கு இது ஒரு அருமையான சான்று. இப்படிதான் இந்த ஜென் மரபு உருவாச்சு. கௌதம புத்தர்கிட்ட இருந்து தொடங்கி பல நூற்றாண்டுகளா எந்த தடையும் இல்லாம தொடர்ந்த இந்த பரம்பரையில 28வது மாமுனிவரா போதிதர்மர் அறியப்படுறார். பிற்காலத்துல வந்த ஜென் பள்ளிகள் தாங்கள் தான் புத்தரோட உண்மையான வாரிசுகள் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காகவே இந்த தொடர்ச்சியான நிறுவன அடையாளத்தை ரொம்பவே கவனமா கட்டமைச்சாங்க. இந்த வரலாற்று காலக்கோட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். கிபி 547ல ஒரு பாரசீக முனிவரா அழியப்பட்டவர் கிபி 645ல தென்னிந்திய பிராமணரா மாறுறார். அப்புறம் 10ஆம் நூற்றாண்டுல ஒரு முழுமையான ஜென் புராண நாயகனாவே உருவெடுக்கிறார். பல நூற்றாண்டுகளா சீன ஜென் பௌத்தத்தோட வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி இவரை பத்தின வரலாறும் மாறிக்கிட்டே வந்திருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிற பல நவீன அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாபெரும் புராணங்களுக்கு அடியில அந்த உண்மையான மனிதனோட அடையாளம் முற்றிலுமா தொலைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றாங்க. சொல்லப்போனா போதிதர்மர் அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் இருந்தாரா, இல்ல பல வெவ்வேறு துறவிகளோட ஒட்டுமொத்த கலவையே தான் இந்த கதாபாத்திரமான கூட சில விவாதங்கள் இருக்கு.
ஆனா இதுல நாம உண்மையிலேயே புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. வரலாற்று உண்மைகள் எப்படி வேணா இருக்கட்டும், ஆனா ஜென் பௌத்தத்தோட அடிப்படை கொள்கைகளை பிரதிபலிக்கிற ஒரு மிகச்சரியான குறியீடா போதிதர்மர் இருக்காரு. பௌத்த மதத்தை திரும்பவும் அதோட ஆழமான தியான வேர்களுக்கே கொண்டு போன ஒரு வரலாற்று சின்னமா அவர் எப்பவும் நிலைச்சு நிப்பாரு. அவர் வாழ்ந்தது மட்டுமில்ல, அவரோட மரணமும் கூட தர்க்கங்களுக்கு அப்பாற்பட்டதுதான். அவர் இறந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் அவரோட கல்லறையை திறந்து பார்த்தா உள்ள வெறும் ஒரு ஒற்றை செருப்பு மட்டும் தான் இருந்திருக்கு. அவர் தன்னோட ஒரு செருப்பை மட்டும் கையில எடுத்துக்கிட்டு அமைதியா மேற்கு நோக்கி தன்னோட சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டாருங்கிற அந்த புகழ்பெற்ற மரபு கதையோட அவரோட சரித்திரம் முடிவுக்கு வருது. இறுதியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியோட இதனை நிறைவு செய்ய விரும்புறேன். ஒரு முழுமையான ஆன்மீக பாரம்பரியத்தையே இவரோட புராண கதை புரட்டி போட்டிருக்கும் போது அந்த கோரைப்பல் கொண்ட முரடர் உண்மையிலே வாழ்ந்தாரா இல்லையா அப்படிங்கிற வரலாற்று உண்மை ஒரு பொருட்டா என்ன? இந்த மனிதரை பத்தின புனைவுகள் பல மில்லியன் கணக்கான மக்கள் தங்களுக்குள்ள ஒரு அமைதியை கண்டுபிடிக்க காரணமா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த மாயாஜாலங்கள் நிஜம்தானான்னு நாம ஆராய வேண்டிய அவசியம் இல்லதானே? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா சிந்திச்சு பாருங்க.